இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு பேன் சூடானோன்னு ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா செவந்து வந்த பிறகு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு அப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளியும். இந்த ஸ்டேஜில் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொதிக்கிற வரைக்கும் தட்டு போட்டு மூடிடலாம். அப்புறம் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம். நல்லா கொதிச்சு வர வரைக்கும் மூடி விட்டு சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க ஈஸியான ரெசிபி கத்திரிக்காய் காரக்குழம்பு.